அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானுக்கு உரிய விரத நாட்கள்ல ரொம்பவே பிரசித்தியான விரதம், எல்லாராலையும் கொண்டாடப்படுகின்ற ஒரு அற்புதமான விரத நாள் தைப்பூச விரதம் நாள். இந்த தைப்பூச விரதம் அப்படிங்கிறது 48 நாட்கள் பக்தர்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறது. சென்ற ஆண்டு 48 நாட்கள் தைப்பூச விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவான பதிவாக நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ஆண்டு கொஞ்சம் மாறுபட்ட பதிவு நம்ம கொடுக்க இருக்கிறோம். தைப்பூசம் விரதம் எப்படி இருக்கணும், 48 நாட்கள் நாம் என்னெல்லாம் கடைபிடிக்கணும், பெண்கள் 48 நாட்கள் எப்படி விரதம் இருக்கலாம் இப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் அந்த வீடியோலே இருக்கு. இருந்தாலும் இந்த பதிவில் அதை சார்ந்த சில தகவல்கள் மட்டும் சொல்லிவிட்டு இந்த செய்திக்கு நம்ம போயிடலாம். என்னன்னா, முதல்ல தைப்பூச விரதம் என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கலாம். டிசம்பர் 15 திங்கட்கிழமை, அதாவது நாளை இந்த விரதமானது ஆரம்பிக்குது. பிப்ரவரி 1 2026 பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நமக்கு மிகச்சரியாக தைப்பூச திருநாள் வருகிறது. இது 48 நாள் விரதம் இருப்பவர்கள் நாளையே உங்களுடைய விரதத்தை நீங்க ஆரம்பிச்சிடலாம். தைப்பூசம் அப்படிங்கிறது தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியோடு பூச நட்சத்திரம் ஒரு சேர வருவதுதான் அந்த தைப்பூச திருநாள் அப்படின்னு நாம கொண்டாடுறோம். தைப்பூசத்திற்கென்று மிகவும் சிறப்பான வரலாறுகள் உண்டு. அன்னை பராசக்தி முருகப்பெருமானுக்கு வேலாயுதத்தை, அந்த ஞான வேலை கொடுத்த தினம் தைப்பூசம் அப்படின்னும், அதோட தில்லையிலே நடராஜ பெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தை கண்டுகளித்த அம்பாள் தானும் ஆனந்த தாண்டவம் ஆட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பம் கொண்டு அன்னை பராசக்தி நடனம் புரிந்த, ஆனந்த நடனம் புரிந்த அற்புதமான நாள் இந்த தைப்பூச திருநாள் தான். சிவபெருமானுக்கு எப்படி மார்கழி மாதத்தில் ஆருத்ரா தரிசனம் பார்க்கிறோம் இல்லையா, அதே போலவே அம்பாளுக்கு இந்த தைப்பூச நாளிலே அம்பாள் திருநடனம் ஆடிய அந்த காட்சி என்பது தேவர்களாலும் முனிவர்களாலும் ரிஷிகளாலும் பிரம்மா விஷ்ணு உள்ளிட்ட தெய்வங்களாலும் கண்டுகளிக்கப்பட்ட அற்புதமான திருநாள் இந்த தைப்பூசம் தான். இந்த தைப்பூச திருநாளில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த காந்திமதி அம்மன் கோவில், நெல்லையப்பர் கோவில்ல அம்பாளுக்கு நெல்லையப்பர் அருள் புரிந்த நாளும் அவர்களுக்கு திருமணம் நடந்த நாளும் இந்த தைப்பூச திருநாள் அப்படின்னு சொல்லப்படுது. இதை விட மிகவும் ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, இந்த தைப்பூச திருநாள் அன்றுதான் உலகில் முதல் முறையாக நீர் தோன்றியது. இந்த நீரானது இந்த உலகிற்கு மிகவும் இன்றியமையாதது இல்லையா. நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு நமக்கு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். இந்த உலகிற்கு தேவையான நீரும் இந்த உலகமும் உருவானது இந்த தைப்பூச திருநாள் தான் என்று நமக்கு சொல்றாங்க. இப்படி நிறைய செய்திகள் இந்த தைப்பூச திருநாளிலே நமக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு. ஆனால் தைப்பூசம் அப்படின்னு சொன்னாலே நமக்கெல்லாம் ஞாபகத்துக்கு வர்றது பழனி தான். பழனிக்கும் தைப்பூசத்திற்கும் மிகவும் நெருங்கிய தொடர்பு உண்டு. தைப்பூச தினத்தன்று பழனிக்கு பாத யாத்திரை செல்வார்கள் பக்தர்கள். காவடியை சுமந்து கொண்டு, பால் குடம் எடுத்துக்கொண்டு, எண்ணற்ற முருக பக்தர்கள் அழகு குத்தி கொண்டு இப்படி கால்நடையாகவே முருகப்பெருமானை கண்டுகளி பழனிக்கு பாத யாத்திரை செல்வார்கள். இந்த பாத யாத்திரையின் மூலமாக நாம் பெறுவது என்ன? முருகப்பெருமானை தைப்பூசத்தன்று நாம் இப்படியெல்லாம் வழிபட்டால் நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, எல்லா விதமான வரங்களும் இறைவன் நமக்கு கொடுப்பார். முருகப்பெருமானுக்கு 48 நாட்கள் தொடர்ந்து விரதம் இருந்து முருகப்பெருமானை யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு வேண்டிய வரம் வேண்டிய வண்ணம் கிடைக்கும் என்பது தினம். இதை பற்றின தகவல்கள் நிறைய நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கு. அந்த லிங்க் எல்லாம் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அதே போல இந்த தைப்பூச விரதம் என்னைக்கு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். அதாவது டிசம்பர் 15 திங்கட்கிழமை நம்ம இந்த விரதத்தை ஆரம்பிச்சிடலாம். அதாவது நாளைக்கு இந்த விரதம் ஆரம்பமாகிறது. நாளை முதல் இந்த விரதத்தை கடைபிடித்து 48 நாட்கள் விரதம் இருப்பவர்கள் இந்த விரதத்தை தொடர்ந்து இருந்து 2026 பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நமக்கு தைப்பூசம் வருகிறது. அது முதல் நமக்கு 48 நாட்கள் தொடர்ந்து விரதம் இருக்கக்கூடியவர்கள் இருக்கலாம். இதில் ஆண்கள் 48 நாட்கள் மாலையிட்டு விரதம் இருக்கலாம். பெண்களுக்கு
இயற்கை உபாதைகள் காரணமாக இடையில் நம்மால் அந்த மாலையிட்டு வழிபாடு செய்வதை தவிர்க்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அதனால பெண்கள் 21 நாட்கள் விரதம் இருக்கலாம், அல்லது 7 நாட்கள் விரதம் இருக்கலாம். இப்படியாக நமக்கு நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மாலை இடாமல் நாம 48 நாட்களும் முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்யலாம். பெண்களும் 48 நாட்கள் விரதம் இருக்கலாம். இடையில் அவர்களால் அதாவது பூஜை செய்ய முடியாத சூழ்நிலை வருமாயின் அந்த நேரத்தில் பூஜை அறைக்கு போகாம நம்முடைய விரதத்தை மட்டும் தொடர்ந்து இருந்துக்கலாம். பிறகு மீண்டும் அந்த பூஜையை ஆரம்பித்து நம்ம அந்த விரதத்திலே கலந்து கொள்ளலாம். இப்படி 48 நாட்கள் விரதம் இருந்தாலும் சரி, அல்லது 21 நாட்கள் விரதம் இருந்தாலும் சரி. இந்த 21 நாட்கள் விரதம் இருக்கக்கூடியவர்கள் ஜனவரி 11, 2026 அன்று விரதத்தை ஆரம்பிக்கலாம். அதற்கான பதிவு நான் தனியாக கொடுக்குறேன். இப்படியாக நம்முடைய விரதத்தை நாம ஆரம்பிச்சுக்கலாம். முருகப்பெருமானுக்கு தைப்பூச விரதம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, ரொம்ப எளிமையான செயல்பாடுகள் தான். நாம அப்படி ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்லை. விரதத்தின் முதல் நாளே அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து நீராடி முருகப்பெருமானை நினைத்து அவனுடைய திருநீற்றை நெற்றியிலே இட்டு உங்களுடைய விரதத்தை ஆரம்பிக்கலாம். முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக பாலோ பழம் நைவேத்தியம் வைத்து விளக்கேற்றி முருகப்பெருமானுக்கு விரதத்தை ஆரம்பிச்சிடலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று முதல் நாள் விரதத்தை முருகப்பெருமானுடைய ஆசிர்வாதத்தோடு நாம் தொடங்கிவிடலாம். மாலை அணியக்கூடியவர்கள், மாலையிட்டு வழிபாடுகளை செய்யக்கூடியவர்கள், அதற்கான முறை என்னென்ன அப்படிங்கிறது நான் போன ஆண்டு பதிவிலே கொடுத்துருக்கேன். அதன்படி நீங்கள் மாலையிட்டு வழிபாடும் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்படி 48 நாட்கள் தொடர்ந்து இருக்கலாம். ஒருவேளை உணவை தவிர்ப்பவர்கள், காலையில் மட்டும் நாங்கள் உணவை தவிர்த்திருக்கிறோம் அல்லது இரவு நேர உணவை தவிர்த்திருக்கிறோம் அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய உணவு பழக்கத்தை மாற்றிக்கோங்க. அல்லது உணவு கட்டுப்பாடு எதுவும் கிடையாது அப்படிங்கிறவங்க, அதாவது விரதம்லாம் கிடையாது, 48 நாட்கள் தினசரி வழிபாடுகள் செய்கிறோம் அப்படிங்கிறத அதையும் செய்யலாம். விரதம் இருந்து வழிபாடு செய்வது கூடுதல் சிறப்பான ஒன்று. இந்த விரதத்தின் போது நாம் பால் பழங்கள் எடுத்துக்கலாம், நீராகாரம் எடுத்துக்கலாம். மற்றபடி சமைத்த உணவையோ உப்பிட்ட பண்டங்களையும் நாம சாப்பிடக்கூடாது. கட்டாயம் அசைவம் சாப்பிடக்கூடாது. 48 நாட்களும் கட்டாயமாக அசைவம் சாப்பிடக்கூடாது. நீங்க இதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய விரத நாட்களை பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு இடையில நம்முடைய பண்டிகைகள் நிறைய வருது. அதாவது பொங்கல் பண்டிகை எல்லாம் வருது நமக்கு. ஜனவரி மாதம் பிறக்கிறது. நீங்கள் ஒருவேளை எங்கேயாவது பயணம் செய்ய வேண்டிய ஆளாக இருந்தீங்க அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி உங்களுடைய விரத நாட்களை மாற்றி அமைச்சுக்கோங்க. இப்படியாக நமக்கு காலம் அப்படிங்கிறது கணித்து அதன் அடிப்படையில் விரத நாட்களை தீர்மானிச்சுக்கோங்க. ஆனால் 48 நாட்கள் நாங்கள் கட்டாயம் முருகப்பெருமானுக்கு விரதம் இருப்போம் அப்படிங்கிறவங்க நாளை முதல் உங்களுடைய விரதத்தை ஆரம்பிச்சிடலாம். இந்த ஆண்டு தைப்பூச திருநாளுக்காக 48 நாட்களும் நாம சிறப்பான பதிவுகளை பார்க்கவிருக்கிறோம். என்ன அப்படின்னா, எந்தாய் அருணகிரிநாதர் இயற்றிய பாடல்களிலிருந்து முத்துக்களாக இருக்கக்கூடிய பாடல்களை தொகுத்து தினம் ஒரு பாடல் என்ற வகையில் அந்த பாடலுக்கான விளக்கத்தையும் இந்த பதிவில் நான் கொடுத்துட்டு வரேன். அதாவது அருணகிரியார் நமக்கு பல பாடல்கள் இயற்றியுள்ளார், பல நூல்கள் இயற்றி கொடுத்திருக்கிறார். திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி, வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம், திருவள்ளுக்கூற்றிருக்கை, இப்படி பல நூல்கள் நமக்கு அருணகிரியார் நமக்கு கொடுத்திருக்கிறார். அத்தனை பாடல்களையும் நம்மால் பாட முடியல அப்படின்னாலும் இந்த 48 நாட்களும் இந்த ஒவ்வொரு நூலிலிருந்து மிகவும் அற்புதமான பாடல்களை எடுத்து ஒரு பதிவாக கொடுப்பது என்று நாம் இந்த பதிவை ஆரம்பிச்சிருக்கோம். இதற்கு நமக்கு விநாயக பெருமான் உறுதுணையாக இருக்க வேண்டும். நாம் எந்த செயல் செய்தாலும் அதற்கு விநாயகருடைய அருள் நிச்சயமாக கிடைக்க வேண்டும். அந்த காரியம் தடையின்றி நடைபெறுவதற்காக, அந்த காரியம் பழமாவதற்காக கண்டிப்பாக விநாயகரை வழிபட்டுத்தான் அந்த செயலை நாம் துவங்க வேண்டும். அருணகிரியாரும் திருப்புகழாக இருக்கட்டும், அனுபூதியாக இருக்கட்டும், அந்தாதியாக இருக்கட்டும், அலங்காரமாக இருக்கட்டும், எல்லாவற்றிற்கும் முதலில் விநாயகர் காப்பு வைத்துத்தான் அவருடைய பாடல்களை ஆரம்பிச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லை, திருப்புகழிலே பல பாடல்கள் விநாயக பெருமானை குறித்து அவர் அடுக்கிக் கொண்டே செல்கிறார். இப்படி நிறைய இருக்கு. அதனால முதல் பாடலாக
இந்த ஆண்டிற்கான தைப்பூசம் 48 நாள் விரதத்திற்கான முதல் பாடல் நாம இன்னிலிருந்து ஆரம்பிச்சிடலாம். தினமும் ஒரு திருப்புகழோ கந்தர் அந்தாதியோ அனுபூதியோ அல்லது அலங்காரமோ விருத்தங்களோ நாம பார்த்துக்கிட்டே வரலாம். இன்னைக்கு விநாயக பெருமானை வழிபட்டு இந்த திருப்புகழை ஆரம்பிக்கலாம். விநாயக பெருமானை குறித்து அருணகிரியார் பாடிய கைத்தல நிறைகனி திருப்புகழ் தான். வாரியார் சுவாமிகள் அவர்கள் தன்னுடைய எல்லா சொற்பொழிவுகளிலும் இந்த திருப்புகழை பாடாமல் அவர் சொற்பொழிவு ஆரம்பித்ததே கிடையாது. எல்லா மேடைகளிலும் இந்த திருப்புகழை அவர் பாடிக்கொண்டே இருப்பார். அப்படிப்பட்ட அருமையான திருப்புகழ் அருணகிரியார் இயற்றிய கைத்தல நிறைகனி திருப்புகழ். கைத்தல நிறைகனி அப்பமுடவள் முறை கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் எனவினை கடிதேகி மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் வற்பொருள் திரள்புய மதையானை மத்தள வைரனை உத்தமை புதல்வனை மட்டவிழ் மலர்கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதமில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரைரத மச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணிபுடும் அப்புன மதனிடை இவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கன மணமருள் பெருமாளே என்று விநாயக பெருமானை அருணகிரியார் துதி செய்கிறார். நாம இந்த திருப்புகழுடைய விளக்கத்துக்கு போயிடலாம். பொதுவாக இறைவனை பற்றி பாடும்போது நாம எப்படி அவரை வர்ணிக்கிறோம் அப்படின்னா, எல்லா கவிஞர்களும் எல்லா புலவர்களும் ஒரு இறைவனையோ அல்லது ஒரு பராக்கிரமசாலியையோ எந்த ஒரு நாயகனை பற்றி பாடும்பொழுதும் அவர்களுடைய வீர தீர செயல்களையே அதை குறித்து முதலில் வைப்பார்கள். நம்ம அருணகிரியார் என்ன செஞ்சார் அப்படின்னா, விநாயக பெருமானை குறித்து பாடும்போது விநாயக பெருமான் அவர் ஓங்கார பொருளாக இருக்கக்கூடியவர், முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடியவர். இப்படியெல்லாம் அவரை பாடாமல் அருணகிரியார் என்ன செய்கிறார் அப்படின்னா, கையிலே பழம் வைத்து கொண்டிருக்கக்கூடியவர், அப்பம் பொறி கடலை முதலான பண்டங்களை வைத்து உண்ணக்கூடியவர் அப்படின்னு இந்த வரிகளை முதலில் ஆரம்பிக்கிறார். அருளாளர்களுடைய பாடல்களை நாம் அப்படியே எடுத்துக்கொள்வது என்பது சரியான முறை கிடையாது. இப்போ அருணகிரியார் ஏன் அவ்வாறு பாடுகிறார் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். கைத்தல நிறைகனி அப்பமோடு அவள் முறை கப்பிய கரிமுகன் அடிபேணி அப்படிங்கிறது முதல் வரியில அந்த பாடலுடைய முதல் வரியாக வருகிறது. நமக்கு இதுக்கு பொருள் என்ன அப்படின்னு தெரியும்னா, மேலோட்டமாக பார்க்கும்போது சுவாமி கையில வச்சிருக்கக்கூடிய தின்பண்டங்களை பற்றி தான் பாடுகிறார் அப்படின்னு நாம எடுத்துக்கலாம். ஆனா அது உண்மை கிடையாது. கைத்தல நிறைகனி, இப்போ பழங்களை இறைவன் அதாவது விக்னேஸ்வரர் கையில வச்சிருக்கிறார். இதற்கு பொருள் என்ன அப்படின்னா, நாம் எடுத்த காரியங்களை பழமாக்கி கொடுக்கக்கூடியவர் விநாயக பெருமான். எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலானது பழமாக வேண்டும் இல்லையா? அதாவது நிறைவு பெற வேண்டும், தடையின்றி நிறைவு பெற வேண்டும். அதற்காகத்தான் கையிலே பழங்கள் வச்சிருக்கிறாராமா. அதை அருணகிரியார் இங்கே சுட்டி காட்டுகிறார். பழங்கள், அப்பம், அவல், பொறி இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறார். இது எல்லாமே தத்துவ ரீதியாக நமக்கு பார்க்கப்படுகின்ற உணவுப் பொருட்கள். இப்போ கப்பிய கரிமுகன் அடிபேணி அப்படின்ற, இப்போ கரிமுகன் அப்படின்னா விநாயக பெருமான் கரிய நிறத்தோனா? கிடையாது. விநாயக பெருமானை அந்த அந்த நிறத்தை குறித்து அருணகிரியார் பாடுகிறாரா என்றால் கிடையாது. அது மேலோட்டமாக நாம் பார்க்கின்ற செய்தி. அப்படியாக அருணகிரியார் பாடவில்லை. கரி என்பது என்ன அப்படின்னா கரத்தை குறிக்கக்கூடியது. விநாயக பெருமானுக்கு அதாவது யானைக்கு மட்டும்தான் தும்பிக்கை அதாவது துதிக்கை கரமாக உள்ளது. விநாயக பெருமானுக்கு துதிக்கை 5ஆம் கரமாக உள்ளது. 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தி நிலம்பிரை போலும் ஏற்றினை நந்தி மகன்தனை ஞான கொழுதினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அப்போ விநாயக பெருமானுக்குத்தான் துதிக்கையானது கரமாக உள்ளது. அதனால தான் கப்பிய கரிமுகன் அடிபேணி என்று அருணகிரியார் இங்கே சொல்றார். இது நம்ம விநாயக பெருமானுடைய நிறத்தை அருணகிரியார் குறிப்பிடுகிறார் என்று பொருள் கொள்ள முடியாது. காரணம், விநாயக பெருமானோ நீல நிறம் உடையவன் என்று அவ்வை பிராட்டியாரே பாடியிருக்கிறார். விநாயகர் அகவல்ல அவ்வை பிராட்டியார் பாடியிருக்கிறார். சீதக்கலவ செந்தாமரைப்பும் பாத சிலம்பும் பல இசை பாட பொன்னரை ஞானம் பூந்துகிழாடையும் வண்ண மருங்கில் வளர்ந்தழகெரிப்ப பேழை வயிறும் பெரும்பாறை கோடும்
வேல முகமும் விளக்கு செந்தூரமும் அஞ்சுகரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் என்று அவ்வை பிராட்டியார் விநாயக பெருமானை குறித்து பாடியிருக்கிறார். அப்போ அருணகிரியார் இங்கே விநாயகரின் நிறத்தை குறித்து கரிமுகன் என்று சொல்லவில்லை, கரத்தை உடைய முகம், அதாவது துதிக்கையை உடைய முகம், யானையின் முகத்தை கொண்டிருக்கக்கூடியவர் அப்படிங்கிறது இதற்கு பொருளாகிறது. அடுத்த வரி வைக்கிறார், கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் எனவினை கடிதேகும் என்றார். அது என்ன கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர்? அப்போ கற்கக்கூடியவர்களிடத்தில் தான் விநாயக பெருமான் இருக்கிறாரா அப்படின்னா, இங்கே கல்வி என்பது அறிவை சார்ந்தது அல்ல. முதல்ல நாம இந்த செய்தியை முதல்ல தெரிஞ்சுக்கணும். கல்விக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். கல்வியும் அறிவும் ஒன்றுதான் என்றால் வல்லவ பெருமான் ஏன் நமக்கு கல்வி அறிவு என்று தனித்தனி அதிகாரம் கொடுத்தார்? இங்கே கல்வியும் அறிவும் ஒன்று கிடையாது. இந்த கல்வி என்பது நமக்குள் இருக்கக்கூடிய அறிவை, ஞானத்தை வெளிக்கொண்டு வருவதற்கு உதவக்கூடியது, அவ்வளவுதான். இப்ப அறிவை தரக்கூடியது கல்வி அல்ல. கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் எனவினை கடிதேகும் என்று அருணகிரியார் சொன்னதற்கு காரணம், கல்வி என்பது இறைவனை சேர்வதற்காகத்தானே தவிர நான் அனைத்தையும் கற்றேன் இறைவன் இல்லை என்று பாடுவதற்கு அல்ல. நாம் கற்கக்கூடிய கல்வி இறைவனைத்தான் சென்றடைய வேண்டும். இறைவனை சென்றடையத்தான் நாம் கற்கக்கூடிய கல்வி அனைத்தும். யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பிற வேலவர் தந்ததனான் என்று சொன்னவர் அருணகிரியார். அதனால நம்முடைய கல்வியானது அவன் திருவடியை சென்று அடைவதற்காகத்தான். இங்கே கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர். யார் ஒருவரிடத்தில் இறைவன் மீது நம்பிக்கையும் இறைவன் மீது அன்பும் பக்தியும் இருக்கிறதோ அவர்களுடைய புத்தியில் இங்கே விநாயக பெருமான் உறைந்து காணப்படுகிறாரா. அவர் ஞானத்தின் உருவமாக திகழக்கூடியவர், ஞான கொழுந்தாக இருக்கக்கூடியவர். அடுத்து சொல்ற, மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொருள் திரள் புய மதையானை மத்தள வைரனை உத்தமை புதல்வனை மட்டவிழ் மலர்கொடு பணிவேனே என்கிறார். சிவனாரின் மகனாக, அம்பாள் பராசக்தியின் மகனாக இருக்கக்கூடிய உண்மை மத்தள வைரனைங்கிறார். பெரிய வயிறு உடையவர். அத்தகைய விநாயக பெருமான் சிவனாருடைய மகன், பரமேஸ்வரன் பரமேஸ்வரியுடைய புதல்வன். உன்னை ஒருபோதும் மறவாத வழிபாடு செய்கிறேன் என்று அருணகிரியார் மலர் கொண்டு துதிக்கிறார். அடுத்து வரி சொல்ற, முத்தமிழ் அடைவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே என்பது மகாபாரதத்தை விநாயக பெருமான் எழுதினார் அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரியும். வியாசர் சொல்ல சொல்ல மகாபாரதத்தை இயற்றியவர் விநாயக பெருமான். அது மட்டுமல்ல, வியாசர் சொன்ன அந்த ஸ்லோகங்களின் வேகத்தினால் விநாயக பெருமான் தன்னுடைய தந்தத்தை உடைத்து எழுதினார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் நமக்கு உண்டு. ஆக இங்கே அந்த மகாபாரதம் எழுதப்பட்ட விஷயத்தை இங்கே அருணகிரியார் சொல்றார். அடுத்து சொல்ற, முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரைரத மச்சது கொடி செய்த அதிதீரா அப்படிங்கிறார். இந்த வரியை பலரும் தவறாகவே புரிந்து கொண்டிருப்பது எனக்கு மிகுந்த வேதனையை தருகிறது. என்னன்னா, பொதுவாகவே இந்த வரிக்கு நிறைய பேர் என்ன விளக்கம் கொடுத்துடுறாங்க அப்படின்னா, சிவபெருமான் முப்புறம் எரி செய்தார் இல்லையா, திரிபுராந்தகர்களை சிரித்தே அந்த 3 கோட்டைகளை அழித்தவர் நம்முடைய சிவபெருமான். அந்த செய்தியை இங்கே அருணகிரியார் வைக்கிறார். அப்படி திரிபுராந்த அசுரர்களை அழிப்பதற்காக அந்த 3 கோட்டைகளும் ஒரே நேர்கோட்டில் வரும்போதுதான் அந்த அசுரர்களை அழிக்க முடியும் என்ற வரத்தை வாங்கியவர்கள். அதன் காரணமாக அவர்களை அழிக்கவே முடியல. அப்போ எல்லா தேவர்களும், திருமால் உட்பட பிரம்மன் உட்பட அனைவரும் ஒரு தேராக மாறி வருகிறார்கள். நாராயணர் அம்பாகவே வருகிறார். இப்படி அனைவரும் ஒவ்வொரு பொருளாக மாறி தேர் உருவானது. அதிலே சுவாமி ஏறுகிறார். அப்போ நமக்கு நடந்த செய்தி எல்லாம் தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஆணவம் பிறந்தது. என்னால் தான் சிவபெருமான் அந்த அசுரர்களை அழிக்கப் போகிறார், என்னால் தான் அழிக்கப் போகிறார் என்று ஒவ்வொரு தேவர்களுக்கும் அங்கே ஆணவம் பிறந்தது. அதை கண்ட சிவபெருமான் நகைக்கிறார், அதாவது சிரிக்கிறார். அந்த சிரிப்பினிலே 3 புறங்களும் எரித்தவர் என்று நாம் பார்க்கிறோம்.
இந்த செய்தியை அருணகிரியார் என்ன சொல்றார் அப்படின்னா, அதாவது விநாயக பெருமான் இதை பார்க்கிறார். விநாயகரிடத்தில் ஆணவம் எடுபடாது. முதல் செய்தி, விநாயக பெருமான் ஞானத்தின் மறு உருவமாக இருக்கக்கூடிய கடவுள். அந்த விநாயகரிடத்தில் நான் என்ற அகங்காரம் சிறிதும் எடுபடாது. இப்போ இங்கே தேவர்கள் அனைவரும் என்ன செய்யறாங்க, என்னால தான் முடியும் என்ற ஆணவத்தோடு அங்கே இருக்கிறார்கள். இதை விநாயக பெருமான் பார்க்கிறார். அதனால இவர் என்ன செய்கிறார், அங்கே பரம்பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமானே நின்று கொண்டிருக்கிறார். சிவபெருமான் இருக்கும் போதே இவர்கள் நான் என்ற அகங்காரத்தில் இருக்கிறார்களே என்றதனால், அதனால்தான் அங்கே அச்சை முறிக்கிறார் விநாயக பெருமான். இவர்களுடைய ஆணவத்தை அழிப்பதற்காக அங்கே அச்சை முறிக்கிறார். இதுல நிறைய பேர் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, விநாயக பெருமானை வழிபாடு செய்யாமல் சென்றார்கள், அதன் காரணமாக இங்கே அச்சு முறிக்கப்பட்டது, விநாயக பெருமான் அந்த அச்சை முறித்தார் அப்படிங்கிற முற்றிலும் தவறான செய்தியை சொல்றீங்க. இது தவறு. அருணகிரியார் அதை எங்கேயும் குறிப்பிட மாட்டார். அருணகிரியாருடைய திருப்புகழிலே தவறு இருக்காது. காரணம், திருப்புகழை பாடியவர் அருணகிரியார் அல்ல, முருகப்பெருமான் என்பதை உணர்ந்து பாடுங்க. முருகப்பெருமானுடைய வார்த்தைகள் அருணகிரியாருடைய நாவிலிருந்து வெளிப்பட்டது. அதில் ஒரு காலம் தவறு இருக்காது. அவர்களுடைய ஆணவத்தை அழிப்பதற்காக மட்டும்தான் விநாயக பெருமான் அந்த அச்சை முறிக்கிறார். இதுதான் செய்தி. இதைத்தான் அருணகிரியார் வைத்தார். அவர் எந்த இடத்திலும் தன்னை வணங்காமல் சென்றதனால் அச்சை முறித்தார் அப்படின்னு சொல்லலை. விநாயகரை வழிபாடு செய்யாமல் போனதற்காக, எந்த தெய்வமும் தன்னை வணங்கவில்லை என்ற காரணத்திற்காக இந்த செயலை செய்யாது. முதல் விஷயம். அதை விநாயக பெருமான் சற்றும் செய்ய மாட்டார். அதுக்கு நம்ம பார்க்கணும். இப்போ அவர்களுடைய ஆணவம் அங்கே அழிய வேண்டும், அதற்காக அந்த அச்சை முறித்தார். அந்த தலத்திற்கு அச்சிறுபாக்கம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கும் நம்ம அந்த தலத்தை போய் வழிபாடு செய்கிறோம். ஆக இந்த செய்தியை இங்கே அருணகிரியார் வைக்கிறார். அடுத்து சொல்ற, அத்துயர் அது கூட சுப்பிரமணியுடன் அக்குன மதனிடைக்குமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கன மணமருள் பெருமாளே என்று சொல்றார். அதாவது வள்ளி பெருமாட்டி திணைக்குணத்தில் நம்பிராஜனுக்கு மகளாக பிறந்தவள் வள்ளி. இந்த வள்ளியை முருகப்பெருமான் மணந்து கொள்வதற்காக பல ரூபங்கள் தரித்து வருகிறார். ஒரு ரூபம் 2 ரூபம்லாம் கிடையாது, பல்வேறு ரூபங்களிலே வருகிறார். வேடனாக வருகிறார், வித்தகனாக வருகிறார், வேதியனாக வருகிறார், வேட மரமாக வருகிறார். இப்படி நிறைய வடிவங்களிலே முருகப்பெருமான் வள்ளியை ஆட்கொண்ட இடம்தான் வள்ளி. இன்னைக்கும் வள்ளி மலையில நாம அந்த கோலத்தை பார்க்கலாம். முருகப்பெருமானுடைய திருப்பாதங்கள் அதிக அளவில் பட்ட இடம் வள்ளிமலை. வள்ளிமலைக்கு போய் அம்மாவை தரிசனம் செய்யறதுக்கெல்லாம் நமக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால்தான் முடியும். வள்ளியினுடைய அருட்கடாட்சம் நமக்கு கிடைச்சது அப்படின்னா வள்ளலுடைய அருட்கடாட்சம் நமக்கு தானாக கிடைக்கும். வள்ளி அருள் செய்யணும். ஏன்னா அருளுக்கு வடிவானவள் வள்ளி. அவள் கடைக்கண் பார்வை நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா முருகப்பெருமான் வாரி வழங்கி விடுவார். அதுதான் நமக்கு இந்த வள்ளிமலை உணர்த்துகின்ற செய்தி. வள்ளிமலையில அம்மாவை திருமணம் செய்யறதுக்காக, வள்ளியை திருமணம் செய்வதற்காக முருகப்பெருமான் பல்வேறு ரூபங்கள் எடுத்து வரார். ஒன்றும் வேலைக்காகல. அம்மா போன்னு விரட்டிக்கிட்டே தான் இருக்கா. வேடனா வரும்போதும் விரட்டுறா, வேட மரமாக நிற்கிறார் முருகப்பெருமான். அந்த செய்தியெல்லாம் எடுத்தோம்னா நம்ம ரொம்ப டெப்தா போக வேண்டியதா இருக்கும். அதனால நான் மிகவும் குறுகிய செய்தியாக சொல்லிடுறேன். இறுதியாக அம்மா அதாவது வள்ளி முருகப்பெருமானை நிராகரித்து செல்லும் போது முருகப்பெருமான் விநாயக பெருமானை கூப்பிடுறார், அழைக்கிறார், தன்னுடைய சகோதரனை அழைக்கிறார். அப்போது சகோதரனாக விநாயக பெருமான் என்ன செய்கிறார், யானை ரூபம் கொண்டு அங்கே வள்ளியை துரத்துகிறார். அந்த சமயத்திலே யானையை கண்ட வள்ளி அங்கிருந்து மிரண்டு ஓடி முருகப்பெருமானை கட்டி அணைக்கிறார். இந்த செய்தியை அருணகிரியார் இங்கே வைக்கிறார். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா வள்ளிமலையில அந்த குகை கோயில், அந்த விநாயக பெருமான
ஒரு 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 யானை படுத்திருப்பது போல ஒரு காட்சியை இன்னைக்கும் நீங்க வள்ளிமலையில பார்க்கலாம். அவ்வளவு சிறப்பான கோவில், சித்தர்கள் அதிகமாக வாழக்கூடிய கோவில் வள்ளிமலை தான். நம்முடைய வாரியார் சுவாமிகள் அவர்கள் பல்வேறு திருப்பணிகளை இந்த கோவிலுக்காக செஞ்சிருக்கிறார். வள்ளியம்மையை பற்றி புகழ்ந்து பாடாத நாளே கிடையாது. வாரியார் சுவாமிகள் பார்வையில் வள்ளியம்மைக்கு சிறந்த இடம் உண்டு, சிறப்பான இடம் உண்டு. ஆகையால வள்ளிமலைக்கு யாரெல்லாம் போகணும்னு ஆசைப்படுறீங்களோ கட்டாயம் வள்ளியம்மாவை பிரார்த்தனை செய்யுங்க, அவள் உங்களை அழைப்பாள். வள்ளியினுடைய திருப்பாதங்கள் பட்ட இடம் வள்ளிமலை. அது மட்டும் இல்லை, முருகப்பெருமான் அங்கும் இங்கும் ஓடி ஓடி அலைந்து திரிந்து வள்ளியை கரம் பிடிக்க காதல் வயப்பட்டு அந்த மலையிலே நடந்த இடம் வள்ளிமலை. நான் இன்னைக்கும் வள்ளிமலை போகும்போது என்னுடைய மனசுல நான் அதெல்லாம் நினைச்சுக்குவேன். முருகப்பெருமான் இந்த இடத்துல எல்லாம் நடமாடி இருப்பாரா? அவருடைய திருப்பாதம் இங்கெல்லாம் பட்டு இருக்குமா? நம்ம இதை செய்தியா கேட்கிறோம், இது வரலாறா நம்ம படிக்கிறோம். ஆனா அந்த அந்த இடத்தில் போய் நிற்கும் போது இந்த இடத்தில் தானே வள்ளி நடந்திருப்பாள், இந்த இடத்தில் தானே முருகப்பெருமான் பின்தொடர்ந்திருப்பார், இந்த இடத்தில் தானே வேல மரமாக நின்றிருப்பார், இந்த இடத்துல தானே வள்ளி முருகப்பெருமானுக்கு அந்த சுனை நீரை, சூரிய கதிர்களே படாத அந்த சுனை நீரை எடுத்து கொடுத்திருப்பார் அப்படின்னு மனசு ஏதோ ஒரு குதூகலம். அந்த கோவிலுக்கு போகும்போதெல்லாம் கட்டாயம் வள்ளிமலை போய் ஒரு முறை பாருங்க. அங்கே வள்ளிக்கு தனி சிறப்பு உண்டு, முருகப்பெருமானுக்கும் தனி சிறப்பு உண்டு. அத்தகைய கோவிலுக்கு போகிறது நம்முடைய பூர்வ ஜென்ம பலனாக இருக்கும். இன்னைக்கு இந்த திருப்புகழுடைய அற்புதமான விளக்கத்தை கண்டோம். அடுத்த பதிவில் இன்னொரு திருப்புகழ் அல்லது கந்தர் அலங்காரமும் அந்தாதியோடு நாம சந்திக்கலாம். முதல் 3 திருப்புகழ் விநாயகர் திருப்புகழாக அமையும். அடுத்தடுத்த திருப்புகழ், ஏனைய திருப்புகழை நாம பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.